நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நான் சொல்லப் போறது 2 நிமிட கதைகள். கடவுளின் சங்கு. ஒரு கிராமம். அங்கே நிறைய விவசாயிகள். கடவுளுக்கு ஏதோ ஒரு கோவம். அந்த ஊருக்கு கடவுள் பல வருஷமாக மழையை கொடுக்கவே இல்ல. பல பேர் வெளியூர் சென்றனர், சிலர் வேறு தொழில் பார்த்தனர். பலர் விவசாயம் என்றாலே என்னவென்று மறந்து விட்டனர். வயலில் உழவு, நடவு, விளைச்சல் ஏதும் பல ஆண்டுகளாக நடைபெறவில்லை. கடவுளிடம் ஒரு சங்கு இருக்கும். அதை கடவுள் எடுத்து ஊதினால்தான் மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. மக்களின் மீது இருந்த கோபத்தினால் கடவுள் பல வருஷமாக சங்கை எடுத்து ஊதவே இல்லை. அதனால் தான் மழையும் பெய்யவில்லை. அந்த ஊரில் ஒரு ஏழை விவசாயி. அவன் உழைப்பில் நம்பிக்கை கொண்டவன். அதோடு கடவுள் மீதும் நம்பிக்கை கொண்டவன். அந்த நம்பிக்கையில் அவன் கலப்பையை எடுத்து மாட்டை ஓட்டிக்கொண்டு தினமும் போய் தன் வயலை உழுவான். பல வருஷமாக மழையே இல்லாத போதும் இவன் வயலை உழுவதை நிறுத்தவே இல்லை. ஊரில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க கடவுள் வந்தார். அந்த ஆள் மட்டும் வயலை தினமும் உழுது கொண்டிருந்தது கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. அவனிடம் சென்ற கடவுள், பல வருஷமாக மழையே இல்லையே, அப்புறம் ஏன் வயலை தினமும் உழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் மழை பெய்யும். இப்பொழுது உழாமல் இருந்தால் எனக்கு விவசாயம் மறந்து போகும், உழவும் மறந்து போகும். பிறகு மழை வந்தபோது கஷ்டமாக இருக்கும், அதுதான் என்றான். உடனே கடவுளுக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. நாம் பல வருஷமாக சங்கை ஊதாமல் இருக்கிறோமே, நமக்கு சங்கூத மறந்து போயிருக்குமோ என்கிற சந்தேகமே அது. அதை சோதித்து பார்க்க ஆசைப்பட்ட கடவுள் தனது சங்கை எடுத்து ஊதி பார்த்தார். சங்கொலி சப்தம் கேட்டது. கூடவே மழையும் பெய்தது. விவசாயி நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆம், நம்பிக்கையும் உழைப்பும் தான் வாழ்க்கை, சரியா? சில சமயங்களில் மனிதர்களை தொடர்ந்து அப்போது சோதனைகள், கஷ்டங்கள் வரும். ஆனால் அப்பவும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு வந்துதான் தீரும். இந்த கதை இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.